தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துரோகிகளை துணைக்கு அழைத்துக் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கெட் அவுட் தான். ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் தமிழ்நாட்டை அண்ணாதான் ஆள்கிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாடாளுமன்றத்தில் அவர் முழங்கிய நேரத்தில் தமிழர்களை வடமாநிலத்தைச் சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை அன்றைக்கு ஏற்பட்டது. கடந்த 3/4 நூற்றாண்டு காலத்தை அண்ணாந்து பார்க்க வைத்தவர் நம்முடைய அண்ணா அவர்கள். அவர் எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் நாம் படித்தாக வேண்டும். நான் செய்தவை அனைத்தும் தொடர்ந்தால் அப்போதும் அண்ணாதுரை தான் ஆள்வதாக அர்த்தம் என்று சொன்னார். ஆக மறைந்தும் நம்மை அண்ணா அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகமே அண்ணாவை படி, அண்ணா வாழ்க, அவர் மூட்டிய தீ பரவட்டும். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மரியாதை. அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் புகழஞ்சலி. பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மரியாதை. தனது ஆதரவாளர்களுடன் புகழஞ்சலி. தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,12,240 விற்பனை. 1 கிராம் தங்கம் மீண்டும் 14,000 தாண்டியது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து 2,80,000 விற்பனை. கடந்த 5 நாட்களில் மட்டும் கிலோவுக்கு 1,45,000 சரிவு. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் குறியீட்டு எண் 2000 புள்ளிகள் மேல் உயர்ந்து வர்த்தகம். தேசிய பங்குச்சந்தையான நிப்டி சுமார் 600 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்துள்ளதால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. இந்திய பொருட்களுக்கான பரஸ்பர வரி 25 விழுக்காட்டிலிருந்து 18% குறைப்பு. பிரதமர் மோடியுடன் தொலைபேசியிலாக உரையாடிய பின்னர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இந்தியா ஒப்புதல். வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கவும் பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவிலிருந்து $500 பில்லியன் பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை, நிலக்கரி உள்ளிட்ட பல துறை பொருட்களை இந்தியா வாங்கும் என தகவல். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா 0 வேண்டுமென அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தல். இந்தியாவுடனான அற்புதமான உறவு இனிவரும் காலங்களில் இன்னும் வலுப்பெறும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. வரியை குறைத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு 140 கோடி இந்திய மக்கள் சார்பாக நன்றி. உலக அமைதிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுக்கும் முயற்சிக்கு துணை நிற்போம் என பிரதமர் மோடி உறுதி. அமெரிக்காவுடனான ஒப்பந்தம், வரி குறைப்பு நடவடிக்கைகளுக்காக பிரதமர் மோடிக்கு பாராட்டு. என்டிஏ கூட்டத்தில் பிரதமருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்பும் தொலைபேசியில் உரையாடியதை இந்திய தரப்பு முதலில் சொல்லவில்லை. இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர்தான் தெரிவித்தார். இந்திய மக்கள் தங்கள் அரசின் செயல்பாடுகளை ட்ரம்பிடமிருந்தே தெரிந்து கொள்வதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4.5 ஆண்டுகளில் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றல் சதவீதம் அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். உலகத்தரம் வாய்ந்த கல்வியை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை திமுக அரசு ஏற்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு.
உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜாவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் நடிகர் ரஜினிகாந்த். உடல்நலம் குறித்தும் அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம். பிரதமர் மோடி தலைமையில் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கேற்பு. பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். நாடாளுமன்றத்தில் நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. தேர்தல் பரப்புரைக்காக வரும் 11ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெறும் என்டிஏ கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழகம் கர்நாடகா இடையே நீண்ட காலமாக நிலவும் பெண்ணையாறு நதிநீர் விவகாரத்தில் தீர்வு காண 1 மாதத்திற்குள் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பிஜி நாட்டில் வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை காமன்வெல்த் சட்ட அமைச்சர்கள் கூட்டம். இந்தியாவை சேர்ந்த அமைச்சர்கள், அட்டார்னி ஜெனரல்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அழைப்பு. செசல்ஸ் நாட்டின் ஜனாதிபதி பேட்ரிக் ஹெர்மைனி வரும் 5ஆம் தேதி இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடன் இருதரப்பு மண்டல மற்றும் பரஸ்பர நலன்களுக்கான சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் ரஷ்யா இடையே நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை. அபுதாபியில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மேலும் ஒரு வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. வங்கதேச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. T20 உலகக்கோப்பைக்கான தசுன் சனகா தலைமையிலான 15 பேர் கொண்ட இலங்கை அணி அறிவிப்பு. புதிய மாற்றமாக தனஞ்சய டி சில்வாவை நீக்கிவிட்டு கமிந்து மெண்டிஸ் அணியில் சேர்ப்பு.